வேதாரண்யம் அடுத்த ஆறுகாட்டுத்துறை பகுதியில் இருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கி படகில் இருந்து பொருட்களை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்த பழனிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் பழனிவேல், விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் சம்பவம் என்பது தொடர்கதையாகி வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களை எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரும் தனியாக மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்களை கும்பலாக வரும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கி அவர்களது உடைமைகளை பறித்து செல்வதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் நேற்று மதியம் 12 மணி அளவில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆறுகாட்டுத்துறை மீன்பிடி இறங்குதளத்திலிருந்து மேகலா என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் 4 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். நேற்று இரவு 7 மணி அளவில் அவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 20 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு 2 படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் வேதாரண்ய மீனவர்கள் படகில் ஏறி அவர்களை வீச்செறிவால் போன்ற பலத்த ஆயுதங்களால் தாக்கி அவர்கள் படகில் இருந்த 700 கிலோ வலை மற்றும் ஜிபிஎஸ் கருவி, டார்ச் லைட் உள்ளிட்ட 2 லட்சம் மதிப்பிலான பொருட்களை பறித்து சென்றுள்ளனர். இதில் காயமடைந்த மீனவர்கள் இன்று அதிகாலை 3 மணி அளவில் ஆறுகாட்டுத்துறை மீன்பிடி இறங்குதளத்திற்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் தற்சமயம் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு அங்கு சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். சாரா, இது குறித்து வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இதேபோல் ஆறுகாட்டுத்துறையை சேர்ந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தி அவரது உடைமைகளை பறித்து சென்ற நிலையில் இன்று மீண்டும் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாரா, விவரங்களுக்கு நன்றி கந்த பழனிவேல்.